Students, BE BTech degree examination November December 2023 second semester Electronics and Communication Engineering EC 3251 circuit analysis part B ல கேட்ட ஒரு சீரிஸ் RLC சர்க்கியூட் ரெசோனன்ட் சர்க்கியூட்டில் ஒரு 6 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. அதான் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். கொஷினை ரீட் பண்ணலாமா? 14ல் 7-1 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஷோ தட் ω1 into ω2 is equal to ωr² for a series resonant circuit. அவ்வளோதான். ω1 என்னன்னு சொல்லலை, ω2 என்னன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு தெரியணும் ω1 அப்படிங்கிறது ωL, ω2ங்கிறது ωH. வாங்க இந்த கொஷனுக்கு சால்வ் பண்ணிடலாம். ஷோ தட் ω1 ω2 is equal to ωr². இதான கொஸ்டின். சரி, அப்போ நம்ம ஒரு டிராயிங் எடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகா இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வி அப்படி இல்லைன்னா ஐ இருக்குது. கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகா இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வி அப்படி இல்லைன்னா ஐ இருக்குது. சரி, இந்த ஒமேகா ஆருங்கிறது என்ன? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அட் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி தேர் இஸ் மேக்ஸிமம் பவர் சின்ஸ் த வோல்டேஜ் ஆர் கரண்ட் இஸ் மேக்ஸிமம், ஹென்ஸ் த பவர் இஸ் மேக்ஸிமம். கரெக்டாக? அப்போ இது என்ன? ஒமேகா ஆர் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. இது என்ன? ஒமேகா எல் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதை தான் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீக்வன்சியில் மேக்ஸிமம் பவரில் 50% கிடைக்கும். ஸோ இந்த ஒமேகா எல்லுங்கிறது ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, இந்த ஒமேகா ஹெச்ங்கிறது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஹையருங்கிறதுனால ஹெச் போட்டிருக்காங்க, லோயருங்கிறதுனால எல் போட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ω1 into ω2 is equal to ωr². ω1 is nothing but lower cut off frequency, ω2 is nothing but upper cut off frequency. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ωr² கிடைக்கும். இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? சரி, அப்படின்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்? ωL இன்ட்டு ωH is equal to ωr². கரெக்டாக? இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரி, அப்போ ωLோட ஃபார்முலா நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும். பட் ஆனால் நான் இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை நான் எழுதலாம் போகிறதில்ல, உங்களுக்கு நான் அதை டிரைவ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு ஆர், ஒரு எல், ஒரு சி, இது கொண்டு போய் மூணையும் ஒரு ஏசி சப்ளையில் கொடுக்குறோம். ஆர் ஜே இன்ட்டு எக்ஸ்எல் மைனஸ் ஜே இன்ட்டு எக்ஸி. ஏன்னா அப்போ தான் ஹோமோஜீனியஸ். இதோட யூனிட்டு ஓம், இதோட யூனிட்டு ஓம், இதோட யூனிட்டு ஓம் ஆகும். இது சப்ளை வோல்டேஜ் V is equal to Vm sin ωt. சரி, இருக்கட்டும். இப்போ இந்த சர்க்யூட்டோட டோட்டல் இம்பிடன்ஸ் என்ன? Z is equal to R plus J into XL or omega L. கரெக்டா? omega L is equal to 2 into F into L. அடுத்து minus J into J by omega C, J into 1 by omega C. இதை இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா Z is equal to R plus J omega into L plus 1 by J into omega into C. இப்படியும் எழுதலாம். எப்படி எழுதலாம் தப்பு கிடையாது. ஸோ இது ரெண்டு ஒன்று தானா? ஒன்று தான். மேலேங்களையும் ஜேல மல்டிப்ளை பண்ணுங்கள். J² மைனஸ் ஆயிடுமா? மைனஸ் முன்னாடி வந்துட்டா நியூமரேட்டர் உள்ள J அப்படியே வந்துருவோமா? அடுத்து ஒமேகா இன்ட்டு சி வந்துருவோமா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இம்பிடன்ஸ் சர்க்யூட். இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் எடுத்தால் என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் Z is equal to root of ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், ஒமேகா எல் மைனஸ் 1 by omega c square, omega into L minus 1 by omega c square. கரெக்டா? சரி, ரைட், ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? ரியல் பவர், the power as well as resonant power ரெண்டு பார்க்க போகிறோம். ரெசோனன்ட் கண்டிஷனில் பவர் மேக்ஸிமமாக இருக்கும். பவர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? ரெசோனன்ட் கண்டிஷனில் what is the nature of the circuit? At resonant condition this circuit is behave as a purely resistive circuit because the effect of inductance can be cancelled by the effect of capacitance. அப்போ ரெசோனன்ட் கண்டிஷனில் இதோட எஃபெக்ட் பேலன்ஸ் ஆயிடும். அப்போ இந்த சர்க்யூட் வந்து பியூர் ரெசிஸ்டிவாக இருக்கும். கரெக்டாக? அப்படின்னா இந்த எக்ஸலோட எஃபெக்டும் இருக்காது, இதோட எஃபெக்டும் இருக்காது. அப்போது பவர் அட் ரெசோனன்ட் கண்டிஷன் விச் இஸ் ஈக்குவல் டு I² இன்ட்டு ஆர். இந்த இடத்துல நான் இசட்டு போட மாட்டேன். ஏன் இசட்டு போட மாட்டேன்? இசட்டுக்கு பதிலாக தான் ஆர் போடுறோம். சரியா? இது ரெசோனன்ட் கண்டிஷனில். அடுத்து நார்மல் கண்டிஷனில் என்ன இருக்கும்? நார்மல் கண்டிஷன் அதாவது எக்ஸப்ட் ரெசோனன்ட் கண்டிஷன் V by Z² இன்ட்டு ஆர். நல்லா பாருங்க. இப்போ ஐக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கேன்? V by Zன்னு போட்டிருக்கேன். ஏன் V by Zன்னு போடுறேன்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இசட்டுக்கு பதிலாக நான் இந்த கண்டிஷனை கொண்டு வந்துடுவேன். இந்த கொண்டு வந்துருக்கோமா? Z is equal to modulus of R plus J omega. இதை சிம்பிளிஃபை பண்ணா இப்போ பாருங்களேன், V² by Z² into R.
நமக்கு இசட் தெரியுமா? அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்னா ரூட் ஆஃப் இசட் ஸ்கொயர். இசட் ரூட் அடிபட்டு போயிருமா? அப்போ இசட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க, நமக்கு தேவை இசட் ஸ்கொயர் தானே. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் அடிபட்டு போயிருமா? அப்போ இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா எல் மைனஸ் ஒமேகா சி த ஹோல் ஸ்கொயர். தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் இன்ட்டு ஆர். நியூமரேட்டர் உள்ள ரெண்டு அப்படியே போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் என்ன போடுவீங்க? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா எல் மைனஸ் 1 பை ஒமேகா சி த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? சரி, இது என்னது? பவர். இந்த பவர் எதுக்கு ஈக்குவல்? இந்த இருக்கு பாருங்க, ஐ ஸ்கொயர் ஆர். ஐ ஸ்கொயர் ஆர் எதுக்கு ஈக்குவல்? பி இஸ் ஈக்குவல் டு 1/2 பிஆர். அது என்ன சார் 1/2 பிஆர்? ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சியில் பவர் எப்படி இருக்கும்? ஹாஃப் பவர். இது என்னது? ஹாஃப். 1/2னா ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி. அப்போ பியும் 1/2 பிஆரையும் நான் ஈக்குவல் பண்ணுறேன். ஏன்னா நான் கண்டுபிடிக்க போகிறது பவர் அட் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ எஃப்எல்லையும் எஃப்ஹெச்லையும் எவ்வளோ பவர் இருக்கும்? ரெசனன்ட் பவரில் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா பாருங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்? பி இஸ் ஈக்குவல் டு 1/2 பிஆர்னு சொல்கிறேன். அதாவது இது ஒமேகா. ஒமேகார்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ பவர் இருக்குமோ அதில் சரிபாதி தான் இங்கே இருக்கும். எதில் இருக்கும்? ஒமேகா எல்லையும் ஒமேகா ஹெச்லையும் இருக்கும். நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறதே ஒமேகா எல்லும் ஒமேகா ஹெச்சும் தான். இந்த பாயிண்ட்ல எவ்வளோ பவர் இருக்கும், இந்த பாயிண்ட்ல எவ்வளோ பவர் இருக்கும்? இந்த பாயிண்ட்ல 50% பவர் இருக்கும், இந்த பாயிண்ட்ல 50% பவர் இருக்கும். அப்போ பவர் அட் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் பவர் அட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. கான்செப்ட் புரியுதா? அதனால தான் P is equal to 1/2 PR நான் போடுறேன். சரியா? ரைட், ஓகே. அப்போ P is equal to 1/2 PR. இப்போ பிஆருக்கு ஃபார்முலா தெரியுமா? இந்த இருக்கு, ஐ ஸ்கொயர். அப்போ P is equal to 1/2 PR. மாற்றி எழுதிக்கிடுவோமா? 1/2 PR is equal to P. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஹாஃப் இன்டூ ரெசனன்ட் பவருக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? V ஸ்கொயர் பை ஆர்னு போடுறேன். ஏன் V ஸ்கொயர் பை ஆர்னு போடுறேன்? I is equal to V by R. இங்க பாருங்க, I is equal to V by R. அப்போ V ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இந்த ஃபார்முலா மட்டும் நான் திருப்பி எழுதுறேன் பாருங்களேன். இந்த PR is equal to I ஸ்கொயர் ஆர். பிஆர்னா என்ன? ரெசனன்ட் கண்டிஷன். ரெசனன்ட் கண்டிஷனில் இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும்? இந்த சர்க்யூட் ரெசிஸ்டிவாக தான் இருக்கும். அப்போ நான் இந்த ஐயை எழுதும்போது V by Z எழுதக்கூடாது, V by R தான் எழுதணும். ஏன் ஆர்னு எழுதணும்? அட் ரெசனன்ட் கண்டிஷன் திஸ் சர்க்யூட் வில் பிஹேவ் as a DC சர்க்யூட். எஃபெக்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் இருக்காது, எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இருக்காது. ஆனால் அதே இது அதர் தான் ரெசனன்ட் கண்டிஷன் என்ன பண்ணுவேன்? V by Z போடுவேன். அதான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா? அப்போ சஃபிக்ஸில் ஆர் வந்துச்சுன்னா அது ரெசனன்ட் பவர், சஃபிக்ஸில் ஆர் வரலன்னா அது ரெசனன்ட் பவரை தவிர மற்ற கண்டிஷனில் உள்ளது. அப்போ வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இது கட் பண்ணால் என்ன ஆகும்? வி ஸ்கொயர் பை ஆர்னு ஆயிரும். அந்த வி ஸ்கொயர் பை ஆர் தான் இங்கே போட்டிருக்கேன். சரி, அடுத்து பின்னா என்ன? பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா எல் மைனஸ் ஒமேகா சி த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? இது 1/2. வி ஸ்கொயரையும் கட் பண்ணிடலாம். அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 1/2r. ரைட் சைடு என்ன இருக்குது? ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா எல் மைனஸ் ஒமேகா சி த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக பாருங்கள். ரைட், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? இது இங்கே வரட்டும், இது இங்கே வரட்டும். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா எல் மைனஸ் ஒமேகா சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2r ஸ்கொயர். அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஆகிடும். 2r ஸ்கொயர் மைனஸ் 1r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? ஒமேகா எல் மைனஸ் 1 பை ஒமேகா சி த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது ஆனால் இங்கே என்ன ஆகும்? அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர்னு ஆயிரும். ஒமேகா எல் மைனஸ் 1 பை ஒமேகா சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர். புரியுதா? ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? ஒமேகா ஸ்கொயர் எல்சி மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஒமேகா சி. கரெக்டாக? ரைட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? எல்சிஆர் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸு. அப்போ நான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறேன். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறேன்னா எனக்கு இதோட கோஎஃபிஷியன்ட் 1 கொண்டு வர போகிறேன். அதனால் எல்சிஆர் டிவைட் பண்ணுறேன். புரியுதா? ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 பை எல்சி. இது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஆர் இன்ட்டு ஒமேகா சி டிவைடட் பை எல்சி. சிஎஸ்சி கட் பண்ணிடலாமா? ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்? ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு ஆறு ஒமேகா பை எல் மைனஸ் 1 பை எல்சி ஈக்குவல் டு 0. புரியுதா? இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குது? ஏஎக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் ஆர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சி. எக்ஸுக்கு பதிலாக ஒமேகா இருக்குது, ஒமேகா ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக ஒமேகா இருக்குது. அப்போ பிக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க, ஆர் பை எல் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? சிக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை எல்சி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? புரியுதா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரூட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? எப்படி? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? பி இருக்க வேண்டிய இடத்துல ஆர் பை எல் இருக்குது. சி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 1 பை எல் பை சி இருக்குது. கரெக்டாக? தூக்கி அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்னவாகும்? முதல்ல மைனஸ் ஆர் பை எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆர் பை எல் த ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர் தானே, மைனஸ் 4 இன்ட்டு இங்கே மைனஸில் பெருக்க போகிறோமா, அப்போ ப்ளஸ் ஆகிடுமா, 4 இன்ட்டு 1 பை எல்சி. கரெக்டாக பாருங்கள், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. 2 இன்ட்டு 1 2y. கரெக்டாக? இப்போ இந்த 2வை இங்கே தனியாக கொண்டு வந்துடும், இங்கே தனியாக கொண்டு வந்துடும். அப்போ மைனஸ் ஆர் பை எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 2 root of r square by l square plus 4 by lc. கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 இந்த நியூமரேட்டர் 4 இருக்குல்ல, இந்த 4ஐ வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். சரியா? மைனஸ் ஆர் பை எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 2 ரூட் ஆஃப் 4 வெளியில் வரணும். இதிலேருந்து 4 வெளியில் வந்தால் இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? 1 by lc மிச்சம் இருக்கும். இங்கேருந்து 4 இல்லை, அப்போ இதை என்ன பண்ணலாம், ஆர் ஸ்கொயர் பை 4l ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? இப்போ பாருங்கள், 4ம் 4ம் கேன்சல் ஆயிரும், 4 மேலே போனால் 4lc ஆயிரும். கரெக்டாக? சரி, எதுக்காண்டி பண்ணுறோம், இப்போ இந்த 4 ரூட் அவுட்டு வெளியில் வந்துடுமா, வந்தால் என்னாகும், 2 ஆயிரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா? புரியுதா உங்களுக்கு? ரைட்டு, இங்கே நான் 2 போட விட்டுட்டேன். சரி, இந்த ஸ்டெப்பில் ஆர் பை 2l ஆர் பை 2l. அப்போ மைனஸ் ஆர் பை 2l ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆர் பை 4l ஸ்கொயர் 2l the whole square plus 1 by lc. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதே அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஹெச் வேணும்னா இந்த மைனஸ் இருக்கா, இந்த மைனஸை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு ஆர் பை 2l ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆர் பை 2l the whole square ப்ளஸ் 1 by lc. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஒமேகா எல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டிருக்கீங்க, எப்போவுமே ப்ளஸ்ஸை மட்டும் தான் எடுக்கணும், நெகட்டிவை விட்டுறணும். இங்கேயும் ப்ளஸ்ஸை மட்டும் தான் எடுக்கணும், நெகட்டிவை விட்டுறணும். அப்போ ஒமேகா எல்லுங்கிறது எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் ஆர் பை 2l ப்ளஸ் ரூட் ஆஃப் ஆர் பை 2l தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எல்சி. இங்கேருந்து தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்கிறது புரியுதா? நமக்கு ஒமேகா எல் தெரியும், ஒமேகா ஹெச் தெரியும். நான் சொன்னேன்னா நீங்கள் கடுப்பாயிடுவீங்க. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வைப்பீங்க? உங்களுக்கு முடியும்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒன்றும் பெரிய ஈக்குவேஷன்லாம் கிடையாது, ஈஸியாக அதை டெரைவ் பண்ணிடலாம். கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. ரெண்டே விஷயம் தான், உங்களோட கான்செப்ட் தான். உங்களுக்கு புரியும்னா ஃபாலோ பண்ணுங்கள், புரியலைன்னா மனப்பாடம் பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டினுக்கு 6 மார்க்கு தான், பெரிய மார்க்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம டேரெக்டாக இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒமேகா எல்லையும் இந்த ஒமேகா ஹெச்சையும் நம்ம பெருக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நம்ம பண்ணலை. சரிங்களா? சரி, அப்போ எழுதிக்கிடுவோமா? ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் பை 2l ப்ளஸ் ரூட் ஆஃப் ஆர் பை 2l தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எல்சி. omega h is equal to r by 2l plus root of r by 2l square plus 1 by lc. ரைட், இப்போ நமக்கு இந்த 1 by lc எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை மட்டும் பாருங்களேன். 1 by lc என்ன? நமக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஆர் ஞாபகம் இருக்கா? ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1 by root of lc. கரெக்டாக? 1 by root of lc. ஆனால் எனக்கு இங்கே 1 by lc தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதையும் ஸ்கொயர் பண்ணலாம், இதையும் ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ ஒமேகா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by lcன்னு போட்டுக்கலாமா? அப்போ எங்கெல்லாம் 1 by lcன்னு வருதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஒமேகா ஆர் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அடுத்து ஆர் பை 2l ஸ்கொயர். இந்த ஆர் பை 2l ஸ்கொயர் நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? எஸ், குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஒமேகா எல் பை ஆர். சரியா? சார் நமக்கு என்ன வேணும், நியூமரேட்டரில் ஆர் இருக்கணும், டினாமினேட்டரில் எல் இருக்கணும். இது வெறும் நம்பர் தானே, நம்பர் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ ஆர் பை எல் வேணும். அப்போ ஒமேகாவை கீழே தள்ளி விட்டுருமா? q by omega is equal to l by r. ஆனால் எனக்கு r மேலேயும் l கீழேயும் வேணும். அப்போ r by l is equal to omega by q. கரெக்டா? அப்போ r by 2l is equal to, இங்கே 2 போட்டிங்கன்னா இங்கே 2 போட்டுக்கோங்க. அப்போ r by 2l எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? omega by 2qன்னு போட்டுக்கிடுவீங்களா? ஸோ omega l is nothing but r by 2l. r by 2lனா மைனஸ் omega by 2q
R. Yeah, R. This condition is valid only at resonant frequency. Quality factor at resonant frequency. Quality factor at resonant frequency. Correct? Plus root of R by 2 க்கு என்ன போட போறோம்? Omega by 2QR the whole square. Plus 1 by LC க்கு பதிலா omega R square. Omega H is equal to இதே தான் ஆனா மைனஸ் வராது. Omega by 2QR plus root of omega by 2QR the whole square plus omega R square. புரியுதா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஒமேகா எல்லையும் ஒமேகா ஹெச்சையும். இது பார்க்க எப்படி இருக்கு? இதை நான் ஏன்னு எடுக்கிறேன், இதை வந்து மைனஸ் எடுக்கிறேன், இங்கே பின்னு எடுக்கிறேன். அதாவது ப்ளஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஆன்சர் என்ன கிடைக்கும்? ட்ரிக்னாமெட்ரி படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ ஏங்கிறது இதுனா இதுக்கு நான் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? இந்த ரூட்டு கேன்சல் ஆயிருமா? ஸோ ஒமேகா பை 2QR த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஆர் ஸ்கொயர். கரெக்டா? சரி, ஒமேகா ஆர் ஸ்கொயர். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன பண்ண போகிறோம்? இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஒமேகா பை 2QR தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஏன்னா பிஏ ஸ்கொயர் தான் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் டேர்ம் அண்ட் திஸ் டேர்ம் கெட்ஸ் கேன்சல். அப்போ ஒமேகா எல் இன்ட்டு ஒமேகா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர் ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ப்ராப்ளத்தில் என்ன கேட்டாங்க? ஒமேகா 1 இன்ட்டு ஒமேகா 2 ஈக்குவல் டு ஒமேகா ஆர் ஸ்கொயர் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஒமேகா 1ங்கிறது என்ன? லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா 2ங்கிறது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. முடிஞ்சதா கொஸ்டின்? ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீங்கள் போட்டுடலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறதுல தான் இங்கே வித்தையே இருக்குது. ஒரு சீரிஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டு, அதுக்கு இசட்டு ஹாஃப் பவரில் எவ்வளோ பவர் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியணும். ரைட்டா? அது கொஸ்டின்லேயே இருக்குது. ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ், எ ஃப்ரீக்வன்சி at which 50% of power can be delivered. That frequency will be called as half power frequency. That frequency is nothing but omega 1 and omega 2 or omega L or omega H. Correct? Okay, thank you.